நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம் குருஜி. நேரம் ஐயா வணக்கம் ஐயா. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? நான் வந்து சென்னையில இருந்து பேசுறேங்க. யாருக்காக பார்க்க போறீங்க? எனக்கு தான் நான் பார்க்கணும். உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் சிவதுர்கேஷ். உங்க பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 6/3/2003. 6/3/2003. பிறந்த நேரம் நைட் 11:45 PM. 11:45 PM. பிறந்த இடம் ஐயா? உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. மேஷராசி, அஸ்வினி நட்சத்திரம், விருச்சிக லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? இப்போ வந்து வேலை சம்பந்தப்பட்ட இது வேலையில ஒரு வேலையில் இருக்கேன், ப்ரொமோஷன் அதெல்லாம் எப்போ கிடைக்கும், பொதுவாக லைஃப் எப்படி இருக்கும் அதை கேட்கணும். பொதுவாகவே அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. ஒரு லக்னத்தை உச்சகுரு பார்த்துட்டாலே மிகப்பெரிய யோக ஜாதகம் உங்கள் ஜாதகம். லக்னத்தை உச்சகுரு பார்க்கிறாரு, லக்னாதிபதியே உச்சனுடைய வீட்டில் இருக்கிறாரு. இது வந்து 22 வயசுலேயே உங்களுக்கு லைஃப்பில் அப்படியே படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு உயர்நிலை யோக ஜாதகம் தான். வாழ்நாள் முழுக்க சூரிய தசை சந்திர தசைன்னு வரப்போகுது. இப்போ சுக்கிர தசைக்கு அப்புறம் வரப்போகிறதுலாம் சூரிய சந்திர தசைகள் செவ்வாய் தசைகள் மூணுமே நல்லா இருக்கு. பெரிய போஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சிம்மத்தை சூரியன் பார்க்கறதுனால மேனேஜர், எம்டி, வைஸ் பிரசிடென்ட், சிஇஓ இந்த மாதிரியான பதவியெல்லாம் இப்போ இல்லை. 22 வயசுல யாரும் சிஇஓ தூக்கி கொடுத்துட மாட்டாங்க, சேர்மன் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். உங்க வாழ்க்கை 25 வயசுக்கு பிறகு சூரிய தசை நடக்கும்போது அட்டகாசமா மேல இருக்கும். ஏன்னா நீங்க கொஞ்சம் இதானால என்ன கொஞ்சம் பிடிவாத குணம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதை தவிர்த்து மற்றபடி இந்த சனி மட்டும் லக்னத்தை பார்க்காம இருந்திருந்தா இன்னும் உயர்வான நல்ல ஜாதகம் உங்க ஜாதகம். ரொம்ப சந்தோஷம் குருஜி. இப்போ ப்ரமோஷன்லாம் இல்லாம இப்போ ஒரு புதன் புக்தி நடந்துட்டு இருக்கனால என்ன தெரியல கொஞ்சம். நான் தான் விருச்சிக லக்னத்துக்கு வரக்கூடாத புக்தி எது புக்தி சொல்றேன்? புதன் புக்தியை தான் சொல்லுவேன். புதன் வந்து எல்லா விதத்திலையும் உங்களுக்கு தடையை கொடுப்பார். புதன் வந்து சுக்கிர தசையில புதன் புக்தியும் புதன் தசையில சுக்கிர புக்தியும் இந்த ரெண்டுமே வந்து விருச்சிக லக்னக்காரர்கள், கடக சிம்ம லக்னக்காரர்களுக்கு கடுமையான, மேஷ லக்னக்காரர்கள் இந்த 4 லக்னக்காரர்களுக்கு கடுமையான பலன்களை செய்யும், ஏமாற்றங்களை கொடுக்கும். சனி பார்த்த புதன் நல்லா இருக்க மாட்டார். சனி பார்த்த புதன் நல்ல பலன்களை செய்ய மாட்டார். உங்களுக்கு சுக்கிரன் சனி பரிவர்த்தனையாகி இருக்கா? பாபத்துவமான சனி புதனை பார்க்கிறாரா? எப்பெல்லாம் புதன் புக்தி வருதோ, நல்ல வேலையா உங்களுக்கு புதன் தசை வரல யோக ஜாதகம்ன்றதுனால, எப்பெல்லாம் புதன் புக்தி வருதோ அப்பெல்லாம் வயதிற்கு ஏற்றாற் போல மனசுக்கு துன்பங்கள், அந்த வயசுக்கு ஏற்றாற் போல உங்களுக்கு ஒரு தாமதமான அமைப்புகள் நடக்கும். இப்போ இந்த வயசுல நீங்க ஆசைப்படுறது, நீங்க ப்ரொமோஷன் ஆசைப்படுறீங்க. ப்ரொமோஷன்லாம் நான் ஒரு வருஷத்துக்கு கிடைக்காது. அப்படி இல்லைன்னா பலன்கள் எப்படி நடக்கும்னா, ப்ரொமோஷன் கொடுத்து யூ ஆர் அன்ஃபிட்ன்ற மாதிரி நடக்கும். ப்ரொமோஷன் எதிர்பார்க்காதீங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்கு ப்ரொமோஷன் 2 வருஷம் ஆகுது. ஆமாம், ப்ரொமோஷனை கொடுத்து நீங்கள் அன்ஃபிட்ன்ற மாதிரி அந்த இடத்துல இருந்து வெளியே போக வேண்டியிருக்கும். புதன் புக்தி உங்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அது. நீங்கள் எந்த விதத்திலையும் ப்ரொமோஷனுக்கு முயற்சி பண்ணுறது நல்லதில்லை. கேது புக்தியிலிருந்து வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புதன் புக்தி முடிகிற நேரத்தில் கடைசி பகுதியில் 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி ப்ரொமோஷனோ அல்லது வேலையை விட்டே மாற்றங்கள், வேற வேலைக்கு மாற்றங்களோ கண்டிப்பாக நடக்கும். சுக்கிர தசை கேது புக்தி உண்மையிலே நல்லா இருக்கும், உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறனால. சூரிய தசையிலிருந்து நிஜமான ஹெட்டா இருப்பீங்க. சூப்பருங்க. ஏன்னா சனி சூரியனை பார்க்கறதுனால சின்ன பயமுமே இருந்ததுங்க, அதனாலதான் இருந்துட்டு போகுது. சனி சூரியனையும் பார்க்கிறார். சூரியன் தன்னுடைய அமைப்புக்கு வரும்போது அந்த பலனை அவர் செஞ்சே தீர்வார். சனி சூரியனை பார்க்கலன்னா என்ன நடக்கும்? நீங்க இப்ப இருக்கிறத விட நல்ல உயரத்திற்கு போவீங்க. நீங்க ஒண்ணு சிஎம்ஆவோ பிஎம்ஆவோ ஆக போறது இல்ல. நீங்க ஒரு ஆபீஸ்ல மேனேஜர் ஆக போறீங்க. புரியுதா? இந்த சுபத்துவ பாபத்துவ படிநிலையை புரிஞ்சுக்கிட்டாலே போறோம். சனி சூரியனை பார்க்காம இருந்திருந்தா பெரிய லெவல்ல இருப்பீங்க. உங்களுக்கு சூரிய தசை உங்களுடைய லக்ன அமைப்பு, ராசி அமைப்பின் அடிப்படையில் உங்களுக்கு லக்னத்தை உருவாக்குறது, உச்சனுடைய வீட்டில் லக்னாதிபதி இருக்கின்ற அமைப்புல ஒரு 1000 பேர், ஆரம்பத்தில் ஒரு 100 பேர் 500 பேர் கொண்ட ஒரு நிறுவனத்தில் தலைமை அமைப்பு சூரிய திசையிலே கிடைக்கும். சரிங்களா? அதனால தலைமை பதவிக்கு உரிய ஜாதகம் தான். சரிங்கய்யா. இதுக்கப்புறம் வெளிநாடு போறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏதாவது இருக்குங்களா? வெளிநாடு போறதுக்கெல்லாம் போவீங்க, திரும்பி வந்துடுவீங்க. வெளிநாட்டுல எல்லாம் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அர்த்த சந்திரனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சந்திரனுடைய பார்வை தான் இருக்கு. அதனால போவீங்க, சில இது வந்துடுவீங்க. சூரிய சந்திரர்கள், சூரியன் கூட அடுத்து வரக்கூடியது ஸ்திர வீட்டில் தான் இருக்கிறாரு. வெளிநாடு வாய்ப்புகள் வரும். அங்கே போய் நிரந்தரமாக இருக்க முடியாது. ஆனால் வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய ஜாதகம். சுக்கிரதசை புதன் புக்தி முடியட்டும். 24 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யோகம். சின்ன வயசு தான் பரவாயில்ல, 24 வயசுல இருந்து நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.